சென்னை விமான நிலையத்தில் விமானங்கள் மீது மீண்டும் லேசர் ஒளி அடிக்கப்பட்டிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அகஸ்டினிடம் கேட்கலாம். வணக்கம் அகஸ்டின், விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் ஜெனிபர், சொல்றேன். சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு புனேயில் இருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் 178 பயணிகளுடன் இன்று அதிகாலை சென்னையில் தரையிறங்க வந்து கொண்டிருந்தது. அதிகாலை 1:10 மணி அளவில் சென்னையில் தரையிறங்குவதற்காக விமானத்தின் பறக்கும் உயரத்தை படிப்படியாக குறைத்து தாழ்வாக பறந்து கொண்டு இருந்தது. அப்போது கிண்டி பகுதியில் இருந்து சக்தி வாய்ந்த லேசர் ஒளிக்கதிர் விமானத்தை நோக்கி பீச்சு அடிக்கப்பட்டது. இதை அடுத்து நிலைகுலைந்த விமானிகள் அடுத்த சில வினாடிகளில் தங்களை சுதாரித்துக் கொண்டனர். உடனடியாக தாழ பறந்து கொண்டிருந்த விமானத்தை மீண்டும் வானில் பறக்கச் செய்தனர். அதோடு விமானிகள் அவசரமாக சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதை அடுத்து சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் சென்னை விமான நிலைய காவல் நிலையம் மற்றும் சென்னை விமான நிலையத்தில் உள்ள பிசிஎஸ் எனப்படும் பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி அலுவலகம் ஆகியவற்றுக்கும் அவசரமாக தகவல் தெரிவித்தனர். இந்த நிலையில் அந்த லேசர் லைட் ஒளி அடுத்த சில வினாடிகளில் மறைந்து விட்டது. இதை அடுத்து விமானி பத்திரமாக சென்னை விமான நிலையத்தில் இன்று அதிகாலை 1:20 மணிக்கு விமானத்தை தரையிறக்கினார். பயணிகள் அனைவரும் விமானத்தில் இருந்து பத்திரமாக இறங்கி சென்றனர். இந்த சம்பவம் குறித்து சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையில் இருந்து கொடுக்கப்பட்ட தகவலின் பேரில் சென்னை விமான நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்ததோடு பரங்கிமலை மற்றும் கிண்டி காவல் நிலையங்களுக்கும் தகவல் தெரிவித்து அந்த பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து குறிப்பிட்ட நேரத்தில் இதை போன்ற லேசர் லைட் ஒளி எங்கிருந்து அடிக்கப்பட்டது என்பதை கண்டுபிடிக்க ஆய்வு நடத்தி வருகிறார்கள். ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அகஸ்டின்.